ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்னை ஜோதி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் 5 HP ஓப்பன் ஆல் சோலார் மோட்டர் தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மோட்ரு மாட்டிகிட்ருக்குறோம். மோட்ரு மாட்டிட்டு இந்த கிணத்துக்கு தான். இந்த கிணத்துல நம்ம தண்ணி எடுத்து இந்த விவசாயத்துக்காக கேட்டுக்கிறாங்க. பேனல் பார்த்திங்கன்னா அங்கே மாட்டுக்கொட்டாய் தெரியுது பார்த்திங்களா, அங்கே மாட்டிடுறோம். கிணத்துக்கும் பேனலுக்கும் ஒரு 450 ஃபீட் இருக்குது. நம்ம போட்டுக்கிறோம் பாருங்கள். லூமினாஸ் 550 வாட்ஸில் பைஃபேஷியல் பேனல் தான் போட்டுக்கிறோம். அலுமினியம் ரயில் ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அலுமினியம் ஸ்ட்ரெச்சர் தான் போடுவோம். பிட்டாக போடல, லென்த்து ஸ்ட்ரெச்சராகவே போடுகிறோம். மற்றவங்கள இருந்தால் பிட்டாக போடுவாங்க. நம்ம பிட்டு வேணால் பேனல் நாளைக்கு பெண்ட் ஆகும், அதாகும். அதனால் ஃபுல் லென்த்து ஸ்ட்ரெச்சர் தான் போட்டுக்கிறோம். டிசி கேபிளுக்கு பாருங்கள், ப்ராப்பராக மோல்டிங் ஒயரிங் பைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே சன்லைட் இருக்கும்போதே மோட்டர் ஆன் பண்ணலான்றதுக்காக எமர்ஜென்சியாக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒயரிங் முடியல. அதுக்குள்ளே இப்போ லெக்கெல்லாம் அடித்து MC4 கனெக்டர்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருக்கிறோம். இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணி தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு காட்டுறேன். இப்போ இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். கிணறு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது பாருங்கள் கிணறு. நம்ம இங்கேருந்து அங்கே வரையும் கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதோ இப்போ தான் ஸ்டார்டர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது ஆம்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மோட்டர் ஆம்ஸ் 7.5 ஆம்ஸ் வருது. இப்போ தண்ணி எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். 7.6 தண்ணி பாருங்கள். 2.5 inch HDP பைப்பு, அது ஃபுல்லாகவே வருது பாருங்கள். சூரியன் வெளிச்சத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:20 கிட்டத்தட்ட ஆகும். 3:20 தான். தண்ணி பாருங்கள் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது ஈவினிங் டைம்லே. ஓகே, பாய்.